ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நெக் டு ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடுறாங்க. ஆனால் ஷோல்டர் ஸ்லோப் வந்து மார்க் பண்ணுறது இல்லை. பட் ஷோல்டர் ஸ்லோப் ஏன் மார்க் பண்ணணும், அது வந்து மார்க் பண்ணலன்னா என்ன ஆகும், ஸோ எந்தெந்த நெக்குக்கு எவ்வளோ ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும் அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து பாடியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக் டு ஷோல்டர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோப்பியாக தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு பாடிக்குமே வந்து இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து டிஃபராக இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாலாம் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம என்ன டைப் ஆஃப் வந்து நெக் வந்து டிசைன் பண்ணுறோம், க்ளோஸ்டு நெக்கா இல்லை ப்ராட் நெக்கா, அதை பேஸ் பண்ணி நம்ம சில கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸ்லோப் வந்து ப்ராட் நெக் ப்ளவுஸ் வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ப்ராட் நெக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ப்ளவுஸோட இல்லை வந்து ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ராப் வந்து சின்னதாக வைக்கிறோம் அப்படின்றப்போ நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் வந்து 0.25 inches ஆர் அதை விட கம்மியாக இருந்தால் கூட போதும். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் வந்து க்ளோஸ்டு நெக்கு, போட் நெக்கு, க்ளோஸ்டு நெக்கு இல்லை காலர் வைக்கிறீங்க, இல்லை வந்து க்ளோஸ்டு டிசைன் வந்து பண்ணாலுமே வந்து இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து 0.5 inchesலேருந்து 1 inch வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே வந்து பாருங்கள், ஷோல்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கா, இல்லை வந்து ஸ்லோப்பியாக இருக்கா, இல்லை ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்போது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக் என்ன வைக்கிறீங்கன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் வந்து 0.25லேருந்து 1 inch வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் வந்து வைக்காமல் க்ளோஸ்டு நெக் ப்ளவுஸு இல்லை வந்து போட் நெக் ப்ளவுஸ் அந்த மாதிரி தைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த லூஸ் வந்து இங்கே லூஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூக்குன மாதிரி கூட இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதனால நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணி தான் பண்ணணும். இந்த ட்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸ்டு நெக் வந்து வச்சிருக்கேன். ஸோ க்ளோஸ் நெக் இங்கே வச்சுட்டு நான் இங்கே 0.75 inches வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்ததுனால பாருங்க எனக்கு எங்குமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸே எதுவுமே இல்லை. ஸோ வந்து அங்கே நீட்டாக இருக்குது இந்த ஷோல்டர் இது. ஸோ நீங்களும் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.